வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்கவே 200 ரூபா ஊப்பினான் ஊப்பினான். இந்த 200 ரூபா தான் என்னை வாழ வைக்குது. இந்த 200 ரூபா இல்லைன்னா என் வாழ்க்கை ரொம்ப சோகமாக போயிருக்கும். இந்த 200 ரூபாவை நான் சம்பாரித்த கதையை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க வேணாமா? வணக்கம். விஜயை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்ததுக்காக எல்லாம் கீழே வந்து நான் கிளம்புறேன், நான் போகிறேன், அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் வந்து திமுக ஊப்பி அணில், இனிமேல் நாம் அணில்ரா, எவனுமே கேட்கக்கூடாது, இனிமேல் நாம் அணில். ஏன் இந்த அணில்ன்ற வார்த்தை வருது தெரியுங்களா? 2011 அதிமுக ஆட்சி அமையறப்போ நம்ம விஜய் வந்து அவருடைய நற்பணி மன்றம் மூலமாக அதிமுகவுக்கு சில வேலைகள் செய்து கொடுத்துருக்கிறார். அதில் நம்ம ரசிகர்கள் எல்லாம் தீவிரமாக வேலை பார்த்ததுனால அதிமுக வெற்றி அடைந்தது அப்படின்றத எப்படி சொல்லுகிறாராம்? ராமாயணத்தில் ராமருக்கு எப்படி அணில் உதவியதோ அதுபோல் நாமும் அதிமுகவின் வெற்றிக்கு ஒரு அணிலாக உதவி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். அதில் இருந்தால் இந்த அணில்ன்ற வார்த்தையை உருவி எடுத்து நம்ம ஆட்கள் போட்டுக்கிறாங்க. அதனால சொல்றேன், நாமலாம் அணில் தான். எஸ், of course. Ladies and gentlemen, here comes the Anil anthem. 2 ரூபாய் சங்கி இல்ல, 200 ரூபாய் உப்பி இல்ல, மேங்கோ பாயசம் இல்ல, ஆமை பாயசம் இல்ல, நாங்க சரித்திரத்தை குழப்பி போடும் அணில் கூட்டம்டா, அணில் கூட்டம்டா, அணில் கூட்டம்டா, அணில் கூட்டம்டா, அணில் கூட்டம்டா. அணில் கூட்டம்டா. எல்லாரும் நம்மள டிஎம்கே கொத்தடிமைகள்னு சொல்றாங்க. ஆனா நாங்க கொத்தடிமைகள் கிடையாது. ஒரு காலத்துல கொத்தடிமைகளா இருந்திருக்கோம். அது எப்போனா 2020க்கு முன்னாடி ஜெண்டான்னு ஒருத்தர்கிட்ட நாங்கள் கொத்தடிமையாக இருந்தோம். அப்போல்லாம் ஒரு நாள் முழுக்க நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணால் எங்களுக்கு அவங்க கொடுக்குற காசு வெறும் 2 ரூபா. அப்போ தான் 2020 கொரோனா வந்தது, லாக்டவுன்னு ஒன்று போட்டாங்க. அப்போது நம்ம டிவிலெலாம் வந்து பேசினார் பார்த்தீங்களா, எல்லாரும் மணி அடிங்க, தட்டை தட்டுங்க, விளக்கு பிடிங்க அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லிட்டு போயிட்டார், இந்த மாதிரி விளக்கு பிடிச்சிங்கன்னா இது மூலமாக கொரோனா செத்துரும், கொரோனா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஏகப்பட்ட சயின்டிஃபிக்கல் திங் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு நிறையா வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் அவங்க கொடுத்தது 2 ரூபா. இப்படி அந்த 2 ரூபாயை வாங்கிறதுக்கு நாயா பேயா ஓடா தேயணும். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் தான் எங்கள் முதலாளி வந்தார். நான் உங்களுக்கு 200 ரூபா தரேன், அந்த 200 ரூபாயை வாங்கிக்கிட்டு எங்களுக்கு வேலை பார்த்து கொடுங்க அப்படின்னு கேட்டார் முதலாளி. அன்றிலிருந்து 200 ரூபா வாங்கிட்டு முதலாளிக்காக வேலை செய்கிறோம். அதுலேருந்து நம்மளெல்லாம் 200 ரூபா ஊப்பிங்கிறாங்க. அதாவது திமுக 200 ரூபா கொடுத்து தான் என்ன இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போட வைக்கிறாங்களாம். இவங்க கொடுக்குற 200 ரூபா வச்சு தான் என் பொழப்பு போடுதான். இப்போ இது உண்மைதானா? இது நான் சொல்கிறத விட என் எடிட்டர் சொல்வார். வாப்பா கொஞ்சம். வணக்கம் மக்களே. இவன் தான் சுஜித். இவன் தான் வந்து என்னுடைய வீடியோக்களை எடிட் பண்ணுறான். சுஜித், ஒரு வீடியோவுக்கு எவ்வளோ நீ வாங்குற? ஒரு வீடியோவுக்கு 500 வாங்குறேண்ணா. இப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கே 200 ரூபா தான் அவங்க கொடுக்குறாங்க. பட் நீ 300 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிற. ஆமாம். இப்போ கம்பெனி கட்டுப்படி ஆகலை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா முதலாளிகிட்ட இன்னும் கொஞ்சம் சேர்த்து காசு வாங்குறோம். இப்போ 200 ரூபா வாங்குற எனக்கே கட்டுப்படி ஆகலையே. சில பேர் 2 ரூபா வாங்கிட்டு ஹெவியாக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள பற்றியில் என்ன நினைக்கிறேன்? கொடுக்குற காசு சங்கி 2 ரூபா வாங்கிட்டு சங்கி கோர்ஸ் சார் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சார் 2026 விஜய் வர மாட்டார், சிஎம் வர மாட்டார். இந்த மாதிரி இந்த அவரோட ஃபேன்ஸ்னாலே அவர் வந்து வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மெச்சூராக அவங்க வந்து நடந்துக்காத வரைக்கும் விஜய் வந்து கண்டிப்பாக வர மாட்டார். எல்லாருமே ஃபேன்ஸ் மேலே தூக்கி போட்டிங்கன்னா புசி ஆனந்த்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மேலே எதுவுமே சொல்ல மாட்டேன் நீ கம்ப்ளைண்ட்டு. அவர் யார் சார்? அவர் தான் வந்து மிடில் மேனு விஜய்க்கும் ஃபேன்ஸு. ஆமாம், மெம்பர்ஸு டிவிக்கு உன்னுடைய மெம்பர்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி புசி ஆனந்த். ஓகே, அவர் தான் கட்சியை நடத்துகிறாரு.
அப்போ விஜய் கட்சி ஓனர் இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் 2026 இதுக்கான விடை கிடைக்கும். அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, நன்றி சுஜித். நன்றி, வணக்கம். இப்போ புரியுதுங்களா இந்த 200 ரூபா ஊப்பியா இருக்கிறதுல இருக்கிற கஷ்டங்கள்? உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கதையை சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். 2011 அம்மாவின் ஆட்சிக்கு வித்திட்ட எங்க அண்ணனுக்கே மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாச்சு. 2013 தலைவா படம் ரிலீஸ் ஆகுது. தலைவா படத்தினுடைய டேக்லைனா டைம் டு லீடுன்னு ஒன்று இருந்துச்சு. அதுதான் பெரிய தவறாயிடுச்சு. தியேட்டர்ல குண்டு வைப்போம், அது வைப்போம், இது வைப்போம்னு ஏகப்பட்ட சிக்கல்கள். படம் ரிலீஸ் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு அண்ணன். அது எங்க அம்மா ஆட்சியில தான் நடந்துச்சு. இதய தெய்வம் புரட்சி தலைவி எங்கள் அம்மா ஆட்சியில தான் அது நடந்தது. இந்த பிரச்சனையை எப்படியோ முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு அம்மாவை சந்திச்சு பேசுவோம் அப்படின்னு கொடநாடுக்கு கிளம்பிட்டாரு எங்க அண்ணன். ஆனா காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அம்மாவை பார்க்கவே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால திரும்பி வந்துட்டாரு. எங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டா இது என்ன அநியாயம், என்ன அக்கிரமம் அப்படின்னு சில பேர் சப்போர்ட்டுக்கு எல்லாம் வந்தாங்க. ஏய் சி வாய மூடா சு அப்படின்ட்டு அந்த வாயை மூட சொல்லிட்டு எங்க அண்ணன் கைய கட்டி ஒரு வீடியோ போட்டாரு. அம்மாவின் ஆட்சியில் ஒழுங்காக நடந்து கொண்டு இருக்கிறது எல்லாமே. அம்மா இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு துணை நிற்பாங்க அப்படின்னு நம்புறோம் அப்படின்னு ஒரு வீடியோவை வெளியிட்டு எப்படியோ அந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சிறப்பா ஓடிச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அன்னைக்கு எடுத்தாரு சபதம் எங்க அண்ணன். டைம் டு லீடும் கிடையாது, டைம் டு ரீடும் கிடையாது அப்படின்னு ஓட ஆரம்பிச்சார். சினிமாவை நோக்கி ஓட ஆரம்பித்தார். அந்த ஓட்டம் இப்பதான் முடிவுக்கு வந்திருக்குது. இனி சிறப்பான ஆட்டங்கள் இனிதே தொடரும். இந்த பிஜேபி பார்ட்டி இந்தியாவிலே ரொம்ப பணக்கார கட்சியா, ஆனால் கொடுக்குற காசு 2 ரூபாய். நீங்களே சொல்லுங்க, 2 ரூபா பெருசா 200 ரூபா பெருசா? அஃப்கோர்ஸ் 200 ரூபா தானே. அதனால நாங்களாம் முதலாளிக்கு வேலை பார்க்க போயிட்டோம். இப்போ இந்த 200 ரூபா வாங்கிட்டு நாங்கள் வீடியோ போடுறப்போ மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம டிஎம்கேவுக்கு எதிராக எந்த வீடியோவும் போடுறதில்ல அப்படின்னாங்க. அது தவறு, முற்றிலும் தவறு. நம்ம டிஎம்கேவுக்கு எதிராக நிறைய பேசியிருக்கணும். இப்படி தான் சவுக்கு சங்கர் மேலே அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளிட்டாங்க, கஞ்சா கேஸ்லாம் போட்டாங்களாம். அப்பெல்லாம் கூட நாம சவுக்கு சங்கருக்காக வாய்ஸ் அவுட் பண்ணோம். இறக்கம் இல்லையா உங்களுக்கு? நீங்க அரசியல் பண்றீங்களா? என்ன பண்றீங்க? என்ன பேசினா தப்பா என் கட்சிக்காரன் ஏதோ ஒரு போன்ல ராங்கா போட்டுக்கிறான் அப்படின்னு நாங்க பேசினா இல்லையா? பேசுகிறேன் அந்த வீடியோல. திமுகவை வன்மையா கண்டிச்சிருக்கேங்க. இப்படி பல்வேறு தருணத்துல நாம திமுகவுக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம். அதெல்லாம் மறந்துட்டு நாம திமுகவுக்கு எதிராக பேசுறது இல்லை, 200 ரூபா வாங்கிட்டு பேசுறோம் அப்படின்னு என் மீது அவதூறு பரப்புகிறார்கள் கமெண்ட் செக்ஷனில். ஏய் நீங்களா எங்கேந்திரா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு. அது என்ன கொத்தடிமை? எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு கொத்தடிமை அமைவதில்லையா? சவுக்கு சங்கரை வச்சு ஒரு எலெக்ஷன்ல வேலை பார்த்தாரு. ஏங்க இந்த பேசு தமிழா பேசலாம் ஒரு மேடையில் ஏற்றி விட்டு பிஜேபிக்கு சப்போர்ட்டுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை குறையுதுன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டீங்களே, அதெல்லாம் ஒரு பைசாவுக்கு பிரோஜனம் வந்துச்சா? பல்லான சைட்லலாம் ஆடு கொடுத்தீங்களேங்க ஒரு எலெக்ஷனுக்கு, அதெல்லாம் பிரோஜனம் வந்துச்சா? இப்படிதான் மாரிதாஸ் அரஸ்டானப்போ நம்ம திமுக வன்மையாக கண்டிச்சோம். கஸ்தூரி அரஸ்டானப்போ வன்மையாக கண்டிச்சோம். இந்த மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பேசினாரு, அப்பயும் திமுகவை நம்ம வன்மையாக கண்டிச்சோம். இப்படி பல கண்டனங்கள் திமுக மேலே நம்ம வலிமையாக வச்சாலும் இவர்களுக்கு திமுகவை பற்றி நம்ம விமர்சிப்பதே இல்லை அப்படின்ற ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் இப்படி வாங்க, அப்படி ஓரமாக வாங்க வாங்க. அது ஒன்றுமில்லை நண்பர்களே, ஒரு பழைய கணக்கு ஒன்று இருந்துச்சு, அதை தீர்த்துட்டு வந்தேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ 2026 அவர் தான் சிஎம் ஆவார். எப்படி ஆவார் டே? சில கேள்விகள் முன்வைக்கிறோம், அதுக்கு அவங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? விஜய் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய உதவி செய்தார். எப்படி? பனையூருக்கு கூப்பிட்டு வாங்க உதவி பொருட்களை வாங்கிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு உதவி செய்தார். ஒர்க் ஃப்ரம் ஹோம். சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக வெள்ளத்துல நின்று ஹெல்ப் பண்றேன்னு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறது தான் ஹெல்ப்பா ப்ரோ? தலைவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துறேன்ற பேரில் அவர் வீட்டிலே ஒரு ஓரமாக ஒவ்வொரு நாளுக்கும் தனியாக ஒரு ஃபோட்டோவை மாற்றிட்டு அதுக்கு ஒரு மாலையை போட்டு இப்படி குழுந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துக்கிறார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கலாம் தான், எப்பயாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கலாம். அதுக்கு எப்பயுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தா எப்படி? ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்க கூடாதுன்னு ரூல்ஸ் ஏதாவது இருக்கா ப்ரோ? விஜய் பிரஸ் மீட் அப்படின்ற பேர்ல பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே கிடையாது. சிஎம் ஆகணும்னா பிரஸ் மீட் கொடுத்தே ஆகணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா ப்ரோ? ஒரு தலைவர் அரசியல்ல வெற்றி பெறணும், அதுவும் முதல்வர் கனவோட வரவங்க எல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னா
கண்டிப்பாக அவங்க மக்களை அனுதினமும் சந்திக்கணும். சிஎம் ஆகணும்னா மக்களை சந்திச்சே ஆகணும்னு ரூல்ஸ் ஏதாவது இருக்கா ப்ரோ? திராவிடமும் தமிழ் தேசியமும் நமது இரு கண்கள் அப்படின்னு பேசுறாரு. ஆனா இந்த ஆரிய எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு இதை பத்திலாம் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. திராவிடத்தை ஏத்துக்கிட்டதுக்காகவே ஆரியத்தை எதுக்கணும், பார்ப்பனியத்தை எதுக்கணும்னு சட்டம் ஏதாவது இருக்கா ப்ரோ? பெரியாரை ஃபாலோ பண்றோன்றாரு. ஆனா கடவுள் மறுப்பு கொள்கையை நம்ம ஏத்துக்கல அப்படின்னு பேசுறாங்க. பெரியாரை ஏத்துக்கிட்டதுக்காகவே நாங்க கடவுள் மறுப்பு பேசணும்னு சட்டம் ஏதாவது இருக்கா ப்ரோ? பகவத்கீதையை நாங்க ஏத்துக்க கூடாதுன்னு சட்டம் ஏதாவது இருக்கா ப்ரோ? இவ்வளவு ஏன் கடந்த லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபியை எல்லாரும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ பிஜேபிக்கு அகைன்ஸ்டா வாய்ஸே கொடுக்காம இருந்தாரு நம்ம தலைவர். தமிழ்நாட்டுல பிஜேபி காம்படிஷன்ல இல்ல ப்ரோ. ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான். நீங்களே யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு பிஜேபி அட்டாக் பண்ணி பேசி இருந்தா அது டிஎம்கேவுக்கு சாதகமா தானே முடிஞ்சிருக்கும். அதனாலதான் அண்ணா அன்னைக்கு பேசல. அதனாலதான் இப்பவும் சொல்றாரு தலைவர். என்ன சொல்றாரு? இந்த கூட்டணியை மட்டுமே நம்பி 200 வெல்வோம். மக்களே 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 மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மைனஸ். இப்போ இவனுங்க 2 ரூபா சங்கியா, இந்த நாம் தமிழர்ல சில பேர் இருப்பாங்க, அவன் திரள் நிதி வாங்கிட்டு இருக்கிறான், அவன் ஓசிலியா வேலை செய்யறான், எல்லாம் காசு வாங்கிட்டு தான் வேலை செய்யறானுங்க. நம்மள என்னமோ அப்படி சொல்றானுங்க. 2014 பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிஜேபி வந்தா என்ன நடக்கும், அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரிலாம் என்ன, இப்படிலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த புதுசா வந்திருக்கிறீங்களே விஜயனுடைய விசிறிகள், வடக்கில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, தலித்துகள் மீதும் சிறுபான்மையினர்கள் மீதும் நடந்துகிட்டு இருக்கிற தாக்குதல் எதனால் நடக்குது, இது இப்போதான் நடக்குதா, காலங்காலமாக நடக்குது, யார் இதை நடத்துகிறா, பிஜேபிக்கும் இந்த கும்பலுக்கும் என்ன தொடர்பு, ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி என்ன, யார் இந்த கோல்வார்கர், யார் இந்த சாவார்கர், இவங்கெல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க, இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? ஃபவுண்டேஷன்லேருந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சமூகத்தினுடைய உச்சபட்ச பிரச்சனையாக இருக்கிறது சாதி. ஆமாம், இங்கே ஏற்படுகிற சாதிய பிரச்சனைக்கு 1-2 பிரச்சனையை காரணம் காட்டி திமுக ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை அகற்றிட்டா இங்கே இருக்கிற சாதி பிரச்சனைகள் எல்லாம் ஒழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் ஒழியாது. ஏன்னா அது சமூக பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது. 2000 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற இந்த சாதிய ஒடுக்குமுறையை தீக்கிறதுக்கு இவனை தான் எஜுகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது, எதிரியை தான் ஜனநாயகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கல, இந்தியா முழுவதும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். ஏதோ நமக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச அதிகாரம், கொஞ்ச நஞ்ச உரிமைகளையும் நம்ம இழந்துகிட்டு வரோம். இதை மீட்கிறதுக்கு நம்ம முதல்ல கை கொடுப்போமா? திமுகவின் மீது விமர்சனம் வைக்கக்கூடாதா அப்படின்னா வைக்கலாம், தாராளமாக திமுகவின் மீது விமர்சனம் வைத்தே ஆக வேண்டும். ஆனால் திராவிடத்தின் மீது விமர்சனம் வைக்கிறது, பெரியார் பேரன் பெரியார் பேத்திகள் அப்படின்னு பெரியாரை போட்டு பொழக்க வேண்டியது, இப்படி ஏகப்பட்ட வேலைகளை இந்த சங்கி பயலுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. சங்கியோட சேர்ந்துக்கிட்டு இந்த சிங்கி பயலுகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஹிப்போக்ரைட்ஸ் எழுப்புற இந்த ஜனநாயகமான கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல போறீங்களா? இவன் உண்மையிலேயே ஜனநாயகவாதி தானா? இப்படி பல விஷயங்களை யோசிச்சுட்டு தான் இவங்க கிட்ட பதிலே பேச வேண்டியதாக இருக்குது. இல்லை அவன் ரசிக குஞ்சு மனநிலையிலே இருக்கான், அவன் சந்தோஷப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சும்மா அடிச்சு விடுங்க, பரவாயில்ல. இன்னையிலேருந்து நான் 200 ரூபா வாங்க போகிறது கிடையாதுப்பா, நேராக உங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஐடிவிங்களை சேர்ந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள். காசாக பணமாக சும்மா சொல்லி விடுங்க. ஏன்னா ஐடிவிங்கெலாம் ஆரம்பிக்க போகிறாங்களா என்ன 2027 பார்த்துக்கலாம். ஃபேக் ஐடியா பேசிக்கலாம் ஒரு அணில் தான்யா. ஆனால் பாலிடிக்ஸ்னு வர்றப்போ நோ. உங்களுடைய வீட்டில் ஏன் நீங்களே கூட தீவிரமான ஒரு விஜய் ஃபேனாக இருப்பீங்க, ஏன் ஒரு அணிலாக இருப்பீங்க, தமிழக வெற்றி கழகம் தான் 2026 ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, நம்பிக்கிட்டு இருப்பீங்க. உண்மையிலே நம்புறீங்கன்னா கோச்சிக்கிட்டு போகிறேன்றீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு. 2026 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க. ஏன் அரசியல்ன்றது ஒரு நெடுந்தூர பயணம், அது போய் இப்போவே நீங்கள் ஏன் அவ்வளோ அவசரப்பட்டுக்கிட்டு எமோஷனல் ஆகிட்டு வெயிட் அண்ட் சி. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தடவை வேறு ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அரவிந்த் அன்பழகன். Patti tinkering, patti tinkering, do do do, patti tinkering.